கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்து மீட்க வந்திருக்கிறார். திருவருட் சாதனங்களின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு மீண்டும் கொடுத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை மறு கிறிஸ்துவாக வாழ வைப்பதற்காக என்று நம்மிடையே எழுந்தருளி இருந்திருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ இயேசு ஆண்டவரிடம் கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்று: ஆண்டவரே, என்னையும் உம்மை போல் மாற்றும். நான் நீராக மாறவில்லை என்று சொன்னால், நான் கிறிஸ்துவாக மாறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்திலே கடவுளின் பிள்ளையாக வாழ முடியாது. ஆகவே உமது ஆவி எனக்கு கொடுத்துள்ள சாமி, உமது ஆவியை தந்து மறு கிறிஸ்துவாக என்னை மாற்றிடணும் என்று நாம் ஆண்டவரை எழுந்து நின்று ஆராதிப்போமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உணர்ந்து பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை
உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவே மை போற்றுகிறோம், ஆண்டவரை மை புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கடவுளை ஆராதிப்போமா? இயேசுவை மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம் சாமி, மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நீர் வல்லவர், நல்லவர். எரிகோ மதிலை சுற்றி இஸ்ராயேல் மக்கள் எக்காலம் மூதி ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து வந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாய் கூட உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீரிலிருந்து எல்லாம் வெளி வர வேண்டுமா, விடுதலை பெற வேண்டுமா? இந்த சமயத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். இயேசுவை மை போற்றுகிறோம், ஆண்டவரே மை புகழுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவை மை போற்றுகிறோம், ஆண்டவரே மை புகழுகிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து வர வேண்டும் என ஜெபிக்கிறோம் சாமி. உடைய பிரசன்னத்தை உணர்வதற்காய் நாங்கள் மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம் சாமி. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை உயிரோடு வைத்திருந்தீரே, இந்த நாள் வரை எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இழக்காதபடிக்காக எல்லா நலன்களோடும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, மை போற்றுகிறோம் சாமி. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீரே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே. திருவருட் சாதனங்களால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம் சாமி. தூய ஆவியாரால் எங்களை நிரப்ப போவதற்காய் மை போற்றுகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியாரால் எங்களை நிரப்பி ஆண்டவரே திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு செயல்பட செய்ய போவதற்காய் ஆண்டவரே உமக்கு போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே மை போற்றுகிறோம். வல்லவரே, நல்லவரே, எங்களை தேடி வந்தவரே, இரக்கம் உள்ளவரே, கனிவு உள்ளவரே, பரிவிரக்கம் உள்ளவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவை மை போற்றுகிறோம், இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவை மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு திருத்தூதர்களுக்கு ஒரே ஒரு கொடையை கொடுத்தார், தூய ஆவி என்னும் கொடை. அந்த கொடை உங்களுக்குள் வந்தால் போதும். அவர்தான் துணையாளர், கடவுள் அனுப்புகிற துணையாளர். அவர் போதும். அவரை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆதி கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் முதலில் சீடர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். யாரால்? தூய ஆவியாரால். 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவர்களுக்குள்ளே பகைமை இருந்தது, சண்டை சச்சரவு இருந்தது, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற அந்த ஈகோ இருந்தது, தான் என்ற அகந்தை இருந்தது. பதவிக்காக சண்டை போட்டார்கள், பயந்து ஓடி போனார்கள். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இயேசு உடனே இருந்தும் கூட இருந்துமே இயேசுவை நம்பாத மக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இன்று கத்தோலிக்க திருச்சபையிலே மற்ற நவநாட்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மற்ற வழிபாடுகளுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வழிபாட்டை நாம் ஒதுக்கி விடுகிறோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல. நம்மெல்லாம் ஏன் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல? நமக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை? கிறிஸ்தவத்திலே எத்தனை பிரிவினைகள், எத்தனை பிளவுகள். ஏன் ஒருவர் மற்றவரால் அன்பு செய்ய முடியவில்லை? ஏனென்றால் தூய ஆவியார் நம்மிடத்தில் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள வந்தாலே போதுமானது. உங்களால் உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ முடியும். எப்படி கிறிஸ்து வாழ்ந்தாரோ, ஏழையாக, எளிமையாக, பாரபட்சம் இல்லாமல், கண்ணில் பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்பவராக, எல்லா மனிதர்களையும் அன்பு செய்பவராக, பாரபட்சம் பார்க்காமல், பிரித்து பார்க்காமல், பிளவு ஏற்படுத்தாமல் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாராய். காணாமல் போன ஆடுகளை தேடி போனாரே, பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தாரே, பாவிகளை மனமாற்றத்திற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் கொடுத்தாரே. அதே போல
நீங்களும் நானும் மாறுவோம். இயேசு பணி வாழ்க்கைக்கு போகிற பொழுது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் குருத்துவத்திலும் சரி, திருமணத்திலும் சரி, குருக்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆயரும் மற்ற குருக்களும் அவர்கள் மீது கையை நீட்டி ஜெபிப்பார்கள். திருமணத்திலே இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலுக்கு பிறகு திருமண தம்பதியர்கள் பீடத்தின் முன்னால் முழந்தாள் படியிடுவார்கள். இருவரும் ஒரு மனமாக வேண்டும், ஒரே உயிரும் ஒரே உள்ளமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை தூய ஆவியார் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். குருவானவர்கள் கைகளை உயர்த்தி. அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நம்மில் நிரம்பவில்லை என்று சொன்னால், ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் வரவில்லை என்று சொன்னால், நம்மால் எக்காலமும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. ஆகவே கண்களை மூடி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆவியானவரே, என்னை நிரப்ப வேண்டும், என் குடும்பத்தை நிரப்ப வேண்டும், என் பங்கை நிரப்ப வேண்டும், எங்கள் மறை மாவட்டத்தை நிரப்ப வேண்டும், எங்கள் திருச்சபையை, உலகம் முழுக்க இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் தூய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதை காணொளியிலே கண்டு கொண்டிருக்கிற, யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எப்பொழுது தூய ஆவியால் நிரப்பப்படுகிறோமோ அப்பொழுது நம்மிடையே இருக்கிற பிரிவினைகள், பிளவுகள் எல்லாம் அழிந்து போகும். நாம் புது படைப்பாக மாறுவோம். ஆகவே இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி, ஆவியானவரே எங்களை நிரப்பும், அந்த தாகத்தோடு பாடுவோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். தாகத்தோடு கேட்கணும், தாகத்தோடு கேட்கணும். இயேசுவே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்பாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். யாக்கோபை போல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அப்படி கேளுங்க. அந்த ஏழை விதவை நீதியற்ற நடுவரிடம் நச்சரித்து கேட்கிறார். இயேசு நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்று இயேசு நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தூய ஆவி அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதே ஆவியானவரை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே கண்களை மூடி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி தேவா வல்லமை தர வேண்டும். உணர்ந்து
தேவ வல்லமை தர வேண்டும். உணர்ந்து தேவ வல்லமை தர வேண்டும். 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 அப்படி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நீர் ஆவியால் நிறைப்பதற்காக நன்றி, நிறைப்பதற்காக நன்றி. ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரியும் தூய ஆவியால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிரப்புவீராக, இறங்கி வருவீராக, அபிஷேகத்தால் நிரப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற தாகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் நிரப்பும் சாமி. கனிகளால் நிரப்பும் ஆண்டவரை, கொடைகளால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரை நிரப்புவீராக. தூய ஆவியால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. நம்பிக்கையோடு கேளுங்கள் இயேசுவே. உடைய ஆவியால் எங்களை நிரப்பும் இயேசுவே. உடைய தூய ஆவியால் நிரப்பும் என்று ஜெபியுங்கள் இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவர் நிரப்புவதற்காக நன்றி. தூய ஆவியால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற தூய ஆவியின் பொழிதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நீ நிரப்பி கொண்டிருக்கிற நாங்கள் நம்புகிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் வல்லமையால் நிரப்புகிறீர். இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னம், உடைய ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி சொல்லுவோம் அமைதியாக. இயேசுவே, நீர் என்னை ஆவியால் கனிகளாலும் கொடைகளாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயம் இறுக்கமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி எடுக்காமல் உங்களுடைய இதயம் இறுகி போய் கிடக்கிறது. மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடவுளுடைய கோபம் உங்கள் மேல் வந்தாலும் வரலாம். கடவுள் உங்களிடம் கேட்பது இதுதான், கடினமான இதயத்தை கொண்டிராதீர்கள். கடவுளை புறக்கணிக்காதீர்கள். கடவுளுடைய வார்த்தைகளை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் உள்ளம் இறுகி போயிருக்கிறது. பகையாலும் கவலையினாலும் கண்ணீராலும் உங்கள் இதயம் இறுகி போயிருக்கிறது. கடவுள் உணர்த்துகிறார். என் சகோதரனே, சகோதரியே, உன் சுமைகளை ஆண்டவரிடம் இறக்கி வைத்துவிடு. உன்னை சுமந்து கொண்டிருக்க சொல்லவில்லை கடவுள். உன்னுடைய சுமைகளை கடவுளிடம், ஆண்டவரிடம் கொடுத்து விடு. அவர் சொல்வதை கேள். உன் மனபாரங்கள் குறையும். சகோதரனே, உன் மனதிலே தீரா பகையை கொண்டிருக்கிறாய், பழி வாங்க வேண்டும் என்று. இந்த சமயத்திலே அதை மறந்துவிடு. கடவுள் உன்னை பழிக்கு பழி வாங்குவதற்காக உன்னை கிறிஸ்தவராக அழிக்கவில்லை. அவனை மன்னித்து விடு. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் மக்களே, இன்னும் உலக காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. இந்த உலகம் நிலையானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிலையானது அல்ல என்று நான் உங்களுக்கு பல முறை அழைப்பு விடுக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் உலகத்திலேயே தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னை தேடுங்கள், வாழ்வடைவீர்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிடணும். என்னை தேடுவோருக்கோ எந்த நன்மையும் குறைவு விடாது. நானே உங்களை படைத்தவன், நானே உங்களை பாதுகாக்கிறவன், நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவன் என்பதை நம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள்.
ஒரு சகோதரி மனதிற்குள்ளே தீராத காயத்தோடு பிறர் உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து கொண்டு உள்ளத்திலே மிகுந்த வேதனையோடு இருக்கிறாய். இதோ இயேசு உன்னை தொடுகிறார். இந்த சமயத்திலே உன் இதயத்தில் இருக்கிற காயம் ஆறுகிறது. நீ அவரை மன்னித்து விடு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை மன்னித்து விடு. நன்றி இயேசு. ஹல்லேலூயா. நன்றி. என் சகோதரனே, நீ செய்கிற தொழிலிலே உனக்கு முன்னேற்றம் இல்லை என்று நீ வருந்தி கொண்டிருக்கிறாயா? போதிய வருமானம் இல்லாமல் கடன் பிரச்சனையால் நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, கடவுளை நம்பு. கடவுளுடைய வார்த்தையை கேள். கடவுளோடு இரு. கடவுள் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உன் பிரச்சனைகளை எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுப்பார். Praise you, Jesus. Thank you. Thank you. Thank you, ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி. திருமண தடை இருக்கிற ஒரு சகோதரனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய். இந்த திருமண தடை, அந்த சகோதரனுடைய தாழ்வு மனப்பான்மை, அந்த சகோதரன் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்து வருகிற வரன்களை எல்லாம் அவன் தட்டி கழித்து கொண்டிருக்கிறான். கடவுள் அவனுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்குகிறார். அவனுக்கு விரைவிலே திருமணம் நடக்க ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு. நன்றி இயேசு. மார்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நிதலை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனத்துக்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அருட்தந்தை